மா, இந்த உலகத்தில் நிறைய இடத்துல பேர் பதிவு செய்திருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனம் வாங்குறீங்க, உங்கள் பேர் பதிவு செய்கிறாங்க. வீட்டில் கரண்ட் வாங்குறாங்க, பேர் பதிவு செய்கிறீங்க. ரைட். பேங்க்கில் அக்கௌண்ட் வைக்கிறீங்க, பேர் பதிவு செய்கிறாங்க. ஆதார் கார்டுக்கு, பேன் கார்டுக்கு இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. பேரை பதிவு செய்ய உலகத்தில் எத்தனையோ இடங்கள் உங்கள் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்க. பரலோகத்தில் உங்கள் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? ஒரு கல்லூரியில் படிக்கிறீங்க, பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்கள் பேர் பதிவு செய்யப்படாமல் நீங்கள் சம்பளம் வாங்க முடியாது. உங்கள் பேர் பதிவு செய்யாமல் ப்ரமோஷன் இல்லை. உங்கள் பேர் பதிவு செய்யாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இல்லை. ஹலோ, உங்கள் வாழ்வில் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறந்தா பேர் பதிவு செய்யணும், செத்தா பேர் பதிவு செய்யணும். இந்த உலகத்தில் பல இடங்களிலே பேர் பதிவு செய்திருக்கீங்களே, உங்களுடைய பேர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே பேர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா? பதிவு செய்யப்பட வேண்டுமானால், ஒன்று, மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். 3வது, அந்நிய பாஷை அடையாளத்தோடு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கரை திரை பிழை இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுகிறது. அல்லேலூயா. சின்ன வயசுல எங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. இயேசு தங்க பேனாவை என்று எடுத்தாரே, என் பேரை அங்கே எழுத அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை ஊட்டின பாடல்கள் எனக்கு இன்றைக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒன்று, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கணும். அல்லேலூயா.